போன்ல பேசுறது லேட் ஆவறது ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாது புருஷன் என்ன பண்றாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க தப்பு பண்ணல. நான் மனசாட்சி தொட்டு சொல்றேன் மேடம், என் முன்னாடி நான் தப்பு பண்ணல மேடம், எல்லா தப்பு காரணம் முன்னாடி தான் மேடம். அட அருகட்ட அந்த பொண்ண வர பாரு, அப்படியே சங்கு பூஜை மாறி உனக்கு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? சொல்லு. என் பேர் நிரோஷா. நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க லவ் பண்ணில மேரேஜ் பண்ணிக்கணும். லவ் வர இரு. எனக்கு முதல்ல நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல என்ன அடிச்சாரு மேடம். அவர் என்ன சொன்னாரு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டினாரு மேடம். ஏன் இந்த குலவெறி காரணமா தான் சரின்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு அவர் கூட்டாருன்றதுக்காக தான் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் எங்கேயாவது போயிடுறேங்க, என்னை அடிக்காதீங்க, என்னால வழியில தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் மேடம். அப்படியே கோல் பெருசா எடுத்து வந்து அடிப்பாரு, நடு ரோட்ல அடிப்பாருங்க மேடம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்பா அம்மா பேச்சு கேட்காம வந்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பொறுத்துட்டேன் மேடம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவர் வந்து ராதிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு, எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்ல, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. சரி விடுனா எனக்கு அவ்வளவு தான் வேணும், நீ தான் வேணும், நான் அவட்ட பேசுவேன் போவ வரும் சொல்லிட்டு அவர் போவாரு மேடம். ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நம்ம பண்ண தப்புக்கு இது எல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் கவர்மெண்ட் தான் மேடம் இருப்பேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அப்பா அம்மாட்ட போய் சொன்னாலும் நீ தான் அன்னைக்கு தப்பு பண்ண, அதனால உனக்கு இது வேணும். ஓ நீ அப்படி வரியா? அடிப்பாரு உதைப்பாரு, அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாருங்க மேடம். 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. உங்க அம்மா வீட்டுல உனக்கு நகையே போடல, போய் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு அடிப்பாருங்க மேடம். பாவம். நடு ரோட்ல துணியே இல்லாத அளவுக்கு ஓட ஓட அடிப்பாங்க, ரோட்ல எல்லாரும் நின்று பாப்பாங்க மேடம். அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம் இல்ல ராசா, மண்ட கர்வம் சத்தியமா கிடையாது. பின்ன தப்பு பண்ணிட்டல்ல, இதெல்லாம் எனக்கு தேவைதான் வேணும் சொல்லிட்டு நான் வருவேன் மேடம். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நெகை போடுற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டு வரும் மேடம். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? அப்படியே துணியே இருக்காதுங்க மேடம், அப்படியே ரோட்ல ஓட 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 என்ன அடிப்பாரு மேடம். யாராவது கேட்டாக்கா நீ அவளை வச்சுன்னுக்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சே கேட்பாரு மேடம். கிடப்பாருல கூட குத்துனாரு மேடம், அப்போ நான் அவர் கூட கூடாம தான் மேடம் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்து நிக்கிறாரு மேடம் வீட்டுல. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு மேடம், வீட்டு விட்டு வெளியே போட்டு சொல்லி என்ன அடிக்கிறாரு மேடம் 2 பேரும். எனக்கு என்ன குறை, கடவுள் புனித நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏங்க இந்த மாதிரி துரோகம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, நீ அவன் உடனே போடி, எனக்கு என்ன இருக்காது, எனக்கு அவத்தான் வேணும் அவத்தான் வேணும்னாக்கா அப்புறம் நான் எங்க போறது மேடம்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு போற அளவுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன் மேடம். உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா, நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா? இவருக்கு என்ன பிடிக்கல பழகுதுன்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கினேன் மேடம் வீட்டுல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா ஒரு நாள் கிணத்துல விழ போனேன் மேடம், அப்ப கூட அவர் சைலண்டா தான் இருக்கிறாரு, வழி ஏன் சாப்பிடணும் எனக்கு கேட்கவே இல்லை மேடம். கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். நான் 2 பொண்டாட்டி வச்சு குடம் பண்றேன்னு சொல்றாருங்க மேடம், என்னால அப்படி எல்லாம் குடம் பண்ண முடியாதுங்க மேடம். அவனு என் கூட இல்ல அவர் கூட இரு, நான் தான் சொல்லுவேன்னு சொல்றேன், நீ எங்க வேணா போய் கேஸ் கொடு, நான் சொல்றதுனா. ஓ அப்படியே விஷயம், ஒரு நிமிஷம். 2 பொண்டாட்டி வச்சு நான் குடம் பண்ணுவேன், நான் அவளுக்கு தாலி கட்டுறேன் எப்படி விட்டு வர முடியும், அப்ப என் கழுத்துல கட்டுறது என்ன மேடம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 3 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டேன், என்ன யாரு விட பார்த்துப்பாங்க. நேத்து வந்த முக்கியமா போயிட்டால அவனுக்கு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நீ எங்கனா போய் சாவு இல்ல எங்கனா போ சொல்லி எனக்கு விரட்டுறாருங்க மேடம். தெருக்கா போறேன், அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. 6 மாசமா 7 மாசமா மேடம் 1 ரூபாய் கொடுக்கறதுல, அந்த பசங்களுக்கு கஞ்சி ஊத்துறதுல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எது சொல்றேன், 3 பிள்ளைக்கு நல்லா இருந்த உனக்கு என்னடா அந்த வயசுல பொண்டாட்டி கேக்குது, அவளால உனக்கு என்ன அனுகூலம்? எனக்கு என் பொண்ணு கூட வரல, என் 2 பேத்துக்கு தான் நான் வருத்தப்படுறேன் மேடம்.
எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. குடு சொன்னேம்மா ஏனந்தா சுருக்கு பண்ண சாவலா குடு மேடம். இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். என் பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போச்சு மேடம். அந்த கம்பெனி ஆச்சால இப்ப கேளு மேடம், என் பொண்ணு அவனை வச்சுருக்க நான் அதை காசு சொல்லு மேடம். அவனை அப்பா தெரியுமா பண்ணிட்டான். இந்த தெரிமை பண்ணிட்டான். எடுத்துனீங்களாம் வெள்ள சோமம் கட்டினீங்களாம் ஒரு நான் எதுனா சொல்லிவிடு மேடம். உனக்கு பயப்படுறேன் நான் தெரிஞ்சு. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. நீ வச்சுங்கடா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டி தேவை போகிற 5 வருஷம் மேடம். நைட்ல 12 மணிக்கு எதுக்கு மேடம் ஒரு லேடி வீட்டுக்கு கூட்டின்னு வரணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கூட்டின்னு அவர் வர்றப்ப கூட கூட்டின்னு வர மேடம். மறுபடியும் அவர் 3 மணிக்கு வண்டிக்கு போனா கூட கூட்டின்னு நடுமேட்ல நக்கல்யா அவனுக்கு. புருஷனு பிள்ளை வேணான்னு எழுதி கொடுத்தாங்க மேடம். 2வது இன்னும் ஒருத்தன் கூட இருக்கிறாங்க மேடம். 3வது நீ சபா இப்பவே கண்ணை கட்டுது. இருக்குது அவளுக்கு கச்சேரி கம்முன்னு இருக்கு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க தப்பு நான் பண்ணல. தப்பு பண்ண மேடம் நான் மனசாட்சி தொட்டு சொல்றேன் மேடம். என் முன்னாடி நான் தப்பு பண்ணல மேடம். எல்லா தப்பு காரணம் என் முன்னாடி தான் மேடம். எல்லாத்தையுமே காரணம் என் முன்னாடி மேடம். சாம்பார் அப்ப எனக்கு காரணம் ஒருத்தன் இட்டு வந்தா நீ கம்முன்னு இருப்பா. அவ ஒருத்தன் இட்டு வந்து கூட அது மாதிரி வச்சு பார்த்தா நீ கம்முன்னு இருப்பா. ஓய்க்காரா அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி. அவரே கேளுங்க மேடம். மேடம் அந்த பாரு 2 டைம் நான் கொடுத்தேன் கேளுங்க மேடம். 2 டைம் நான் உங்களுக்கு அந்த லேடியோட தொடர்பு இருக்கா இல்லையா? தாலியே கட்டி மேடம், வச்சிருக்காரு இருக்கு, 5 வருஷமா மேடம். இருக்கு மேடம். என்கிட்ட புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரு விஷயம் கேட்கவா? சரி மேடம். உங்க பொண்டாட்டி எது செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஆம்பளைங்கிறதுனால என்ன வேணா செய்யலாம்னு நீங்களே முடிவு பண்ணி இல்ல மேடம், நான் வீட்டுக்கு கூட்டு மேல மேடம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? 2 புருஷனை வச்சுன்னா நீங்க அவ எங்க தான் இருக்கறான்னு தெரியல இப்போ. ஒத்துப்பீங்கன்னா சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அப்ப அவளுக்கு மனசு இல்லையா? மேடம் அவங்களும் அதான் மேடம். அவளுக்கு சுயமரியாதை இல்லையா? அவன் பேசலாம் பாரு மேடம். எல்லாம் ஆம்பளையா மேடம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆம்பளை பிள்ளை போறதுன்னு பார்த்து பொண்ணா போச்சு. எதுக்கு சரக்கு அடிச்சு உங்களை மாதிரி படுக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளை? அதேதான். அது இல்ல தம்பி மின்சன வாய் வச்சிருவேன். ஊர்ல சொல்றாங்க மேடம். ஆம்பளையா இருந்து என்ன சாதிச்சீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சீங்க? ஆம்பளை தான் நீங்க, என்ன சாதிச்சீங்க? ஒன்னும் சாதிக்கல மேடம். அப்புறம் எதுக்கு ஆம்பளை பிள்ளை? சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். செத்தா என்ன கொல்லி போட புள்ள வேணும் ஏன் மேடம். போட்டு போடக்கூடாது? கொல்லி போடுறதுக்கு தானே. ஆமா மேடம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. அப்பாக்கு தெரிஞ்சுதா நீங்க கொல்லி போட்டீங்கன்னு? தெரியல மேடம், தெரியாது மேடம். அப்புறம் சத்து போனதுக்கு அப்புறம் கொல்லி போட்டான்னா போடலன்னா? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன சாதிச்சீங்க ஆம்பளையா இருந்தது கேட்டேன். கொல்லி போட்டேன்னு சொன்னாங்க, அது ஒரு சாதனையா? டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொம்பளை கையால கொல்லி போட்டாலும் எரியும். ஆமா, யாரு கையில கொல்லி போட்டாலும் எரி மேடம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நம்மளும் சம்பாதிக்கலாம், அவங்களும் சம்பாதிக்கலாம். நம்மளும் வேலை செய்யலாம், அவங்களும் வேலை செய்யலாம். ஆமா மேடம். கரெக்டா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அப்புறம் என்ன இந்த பொம்பளை ஆம்பளைன்னு என்ன ஒரு பெரிய ஒரு ஆம்பளைன்னா ஒரு பெரிய இது மாதிரி ஏன்? How do I tell you? ஏன் பொம்பளை பொண்ணு கொல்லி போட்டா கட்டை எரியாதா? கட்டை எரியாதா கேக்குறேன். எரியும்ல? சரி மேடம். மச்சான் சமகலை 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 சமகலை. உங்களுக்கு மாமியார் போறோம், ஒரு ஆளு போறோம். நானும் சொன்னேன் மேடம். என்ன நினைச்சுக்க? 10 ஆம்பளைக்கு சமம். ரொம்ப நன்றி. அவனை கேட்கற கேள்வி ஒரு கேள்வி இவன் போய் சேர்த்துருக்கணும். அட அருகட்ட அந்த 2 பொண்ணு வர பாரு. இருங்க சங்கு பூஜை மாடி உனக்கு. உட்காருங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு